குட் மார்னிங் எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல வந்துட்டு ஆஹ், ரொம்ப முக்கியமான ஒரு சட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி சிஆர்பிசி அப்படின்னு சொல்லி இருந்திருக்கக்கூடிய குற்றவியல் நடைமுறை சட்டம், தற்போது வந்து பாத்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ், பாரத நியாய சுரக்ஷா சன்ஹிதா அப்படிங்கிற இந்த சட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ பொதுவாகவே ஒரு ஸ்பெசிஃபிக்கா இதுல என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம பிஎன்எஸ்ல என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, என்னென்ன குற்றங்கள் பண்ணா என்னென்ன தண்டனை அப்படிங்கிற மாதிரி பார்த்திருப்போம். பிஎஸ்ஏல வந்துட்டு எவிடன்ஸ், சாட்சியங்களை பத்தி பார்த்திருப்போம். ஸோ எதெல்லாம் சாட்சியங்கள் அப்படிங்கிறத பத்தி பார்த்திருப்போம். ஸோ இப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கு. இதுல என்னென்ன மாதிரியான இப்போ ஒரு கிரைம் பண்றாங்கன்னா, அந்த கிரைம்ல பண்ணியிருக்கக்கூடிய அக்யூஸ்டுக்கு எப்படி வந்துட்டு தண்டனை ப்ராசஸ் ஆகுது, அதாவது அவங்க எப்படி அரெஸ்ட் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி வாரண்ட் அனுப்பணும், அவங்களுக்கு எப்படி சம்மன் கொடுக்கணும், ஸோ அவங்களை எப்படி வந்துட்டு ஜெயில வந்து கூட்டிட்டு வந்து அடைக்கணுங்கிற மாதிரியான ப்ரொசீஜர்ஸை பத்தி பார்க்கறது தான் இந்த பாரத நியாய சுரக்ஷா சங்கீதா அப்படிங்கிற இந்த சட்டம். ஸோ எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட் ஒரு ஒரு செக்ஷன்ல ஒருத்தரை வந்து கொண்டு போய் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் ஜெயில போடுறோம் அப்படின்னா, அது வரைக்குமே அவர் அரெஸ்ட் பண்றதுல இருந்து அவளை ஜெயில கூட்டுக்கு வர்றதுல இருந்து அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் விடுதலை ஆகிற வரைக்கும், இல்ல அவர் கண்டினியூவா வேற ஏதோ பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ், என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்றதுதான் இந்த பாரதிய நியாய சன்ஹிதா சுரக்ஷா சன்ஹிதா அப்படிங்கிற இந்த சட்டம். ஓகே. சோ இந்த சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 531 செக்ஷன்ஸ் இருக்கு. 39 சாப்டர்ஸ் இருக்கு. 2 ஷெட்யூல்ஸ் இருக்கு. அதாவது அட்டவணைகள் வந்துட்டு 2 ஷெட்யூல்ஸ் இருக்கு. அதே மாதிரி இதுல மல்டிபிள் ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்கு ஒரு ஃபார்ம்ஸ் இருக்கும். ஸோ பெயிலு, இந்த மாதிரி பாண்ட்ஸ் பத்தி பார்க்கறது, இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் இதில் இருக்கு. ஓகே, மொத்தம் 531 செக்ஷன், 39 சாப்டர்ஸ் அண்ட் 2 ஷெட்யூல்ஸ். ஸோ இது எல்லாமே கவர் பண்ணது தான் இந்த சட்டம். ஓகே. ஸோ இந்த சட்டத்துல இப்ப அடிஷ்னலா என்னென்னலாம் இது பண்ணிருக்காங்கன்னா, இதுக்கு எலக்ட்ரானிக்கல் எவிடன்ஸ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எப்படி பிஎன்எஸ்ல வந்து இந்த பிஎஸ்ஏல வந்து எலக்ட்ரானிக்கல் எவிடன்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த பிஎன்எஸ்எஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கல் எவிடன்ஸ் இது எல்லாத்தையுமே இந்த நியூ சட்டத்துல வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ பொதுவா இந்த சட்டத்தை பத்தி நீங்க ஆஹ் கேட்டா அப்படின்னா, இது வந்துட்டு நம்மளுடைய ஒரு ஒரு குற்றங்கள் எப்படி நடக்குது, ஐ மீன் சாரி, குற்றங்கள் நடந்த குற்றங்களுக்கு எப்படிலாம் தண்டனை கொடுக்குறாங்க அப்படிங்கிற ப்ரொசீஜரை பத்தி பார்க்கிறது தான் இந்த ப்ரொசீஜர் லாவா இருக்கக்கூடிய இந்த பாரத நியாய சுரக்ஷா சன்ஹிதா அப்படிங்கிற சட்டங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சட்டத்துல மெயினா நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்டர் ஒன்னை பத்தி பார்க்க போறோம். ஸோ சாப்டர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஹிண்ட்ஸ் மாதிரி இதுல எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கே தெரியும் செக்ஷன் ஒன்னு, சாப்டர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் 5 செக்ஷன்ஸ் இருக்கு. இதுல வந்துட்டு 3 செக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம், நீங்க ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு. ஸோ செக்ஷன் ஒன்னு எப்பவுமே நமக்கு தெரியும், ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த சட்டத்துடைய குறுந்தலைப்பு, அலாவுகை, தொடக்கம், அதாவது ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டென்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட், இந்த மூணும், அந்த சட்டத்தோட பேர் என்ன, அது எது வரைக்கும் வந்து தொடரும், அதோடைய ஆஹ் ஆஹ் எந்த அளவு எப்போ எப்போ வந்து அந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வருது, இந்த மூணு விஷயத்தும் வந்து பேசுறதுதான் வந்து செக்ஷன் ஒன்னு. ஓகே. இந்த சட்டத்தோட பேரு நமக்கே தெரியும், பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம், இல்ல பாரத நியாய சுரக்ஷா சங்கீதா 2023 அப்படின்னு சொல்லி இது அழைக்கப்படுது. ஓகே. இந்த சட்டத்துல வந்துட்டு சாப்டர் 9, 11 அண்ட் 12 இந்த மூணை தவிர மத்தபடி நமக்கே தெரியும் பாத்தீங்களா, இந்த ட்ரைபல் ஏரியாவா இருக்கக்கூடிய நாகாலாந்து மாநிலத்துக்கோ இல்ல பழங்குடியினர் வாழும் பகுதிக்கோ இந்த சட்டம் பொருந்தாது, ஏன்னா அவங்களுக்குன்னு ஸ்பெசிபிக் ஆக்ட் இருக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த இந்த எப்ப இந்த சட்டத்தை வந்துட்டு அரசாங்கம் தன்னுடைய பதிவேடுல வந்துட்டு அறிவிப்பு செய்ததோ அப்ப அந்த தேதியிலிருந்து இந்த சட்டமானது அமலுக்கு வரும் அப்படிங்கிறதையும் இதுல போட்டிருக்காங்க. ஸோ செக்ஷன் ஒன்னை பொறுத்த வரைக்கும் இதோடைய ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டென்ட் அதாவது குறுந்தலைப்பு, அலாவகை, தொடக்கம். ஸோ இதுதான் எப்பவும் போல செக்ஷன் ஒன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா அதோடைய இன்ட்ரோடக்ஷன் வந்து சொல்லுது. ஓகே. செக்ஷன் ஒன்னு அப்படின்னா நமக்கு கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். அடுத்ததா செக்ஷன் டூ.
இருக்கிறதுலே ரொம்ப இன்னைக்கு பார்க்குற சாப்டர்லேயே ரொம்ப முக்கியமான செக்ஷன். ஸோ செக்ஷன் 2 of 1 வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, இந்த சட்டத்துல சொல்லியிருக்கிறத படி, இந்த சட்டத்துல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் இந்த சட்டத்தின் படியே பொருந்தும் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 2 of 1 சொல்லிட்டு, அஹ் அஹ் இப்ப ஏபிசிடியில் இருக்கக்கூடிய இசட் வரைக்குமே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்காங்க. டெஃபினிஷன்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப ஏபிசிடில ஏவை ஸ்டார்ட் பண்ணி இசட் வரைக்குமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கறத நீங்க முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு இசட் வரைக்குமே ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ ஃபார் ஆப்பிள்னு படிச்சிருப்போம். இங்க வந்து ஏ ஃபார் ஃபர்ஸ்ட் இந்த நான் சொன்னேன் பாத்தீங்களா, எலக்ட்ரானிக்கல் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பிஎன்எஸ்எஸ்ல அப்படின்னு. ஸோ அதையே எடுத்து ஃபர்ஸ்டா போட்டுக்கலாம். ஏ ஃபார் ஆடியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ ஃபார் ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக்கல் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியோ வீடியோனா என்ன அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷனை வந்துட்டு ஏல கொடுக்குறாங்க. ஸோ ஏவை பொறுத்த வரைக்கும் ஆடியோ, ஏ ஃபார் ஆடியோ அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோ எலக்ட்ரானிக்கல் வேணும்னு வச்சுக்கோங்க. ஸோ பி ஃபார் பால் பார்த்துருக்கோம். நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா பி ஃபார் பெயில் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பி அப்படிங்கிறதுல பி ஃபார் பெயில்னு மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் ஏன்னு போட்டுக்கோங்க. ஏ ஃபார் ஆடியோ உங்களிடம், பி ஃபார் பெயில் இதை மட்டும் போட்டுக்கோங்க பின்னு. அதுக்கப்புறமேட்டு சி டி இ வரைக்கும் நீங்க அப்படியே போட்டுட்டு, இப்ப பெயில்னா என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெயில் அப்படின்னா அது ஒரு பெயில் கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல அது ஒரு பெயிலபிள் அஃபென்ஸா இருக்கணும். ஸோ அதை அப்படியே சியா போட்டுக்கலாம். சரி, ஓகே, ஒருத்தர் பெயிலபிள் அஃபென்ஸ் அவர் உள்ள இருக்கிறாரு. அப்ப அவர் வந்து வெளியில கொண்டு வரணும், நமக்கு என்ன வேணும்? பெயில் பாண்ட் வேணும். ஸோ ஒரு யார் பெயில் பாண்டை நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபில்அப் பண்ணிக்கணும். ஸோ பெயில் பெயில் பாண்டு பெயில் பாண்டுக்கு அப்புறம் என்ன வேணும்? அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா பெயில் வேணும். ஸோ இதெல்லாம் எதுக்கு? அவரை வெளியில கொண்டு வரதுக்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, பெயில் அப்படின்னா பிணை. இந்த பி ஃபார் பெயில் அப்படின்னா ஒருத்தவங்கள பிணை வெளியில கூட்டி, ஐ மீன் அவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா வெளியில கூட்டிட்டு வர்றது. ஸோ பெயில் ஒருத்தவங்களை வெளில கூட்டு வரணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிணைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்ப பிணை, இப்ப அவங்க வெளியில கூட்டு வரோம். ஓகே, அப்ப அவங்க வெளியில கூட்டு வரணும் அப்படின்னா அது என்ன அஃபென்ஸா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா பெயிலபிள் அஃபென்ஸா இருக்கணும், பிணையில் விடக்கூடிய குற்றமா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பி ஃபார் பெயில் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் பிணைன்னு. அப்ப பிக்கு அப்புறம் சி போடுவோமா? சி போட்டு பெயில்னா அவங்க யாரை கூட்டு வரணும்? பெயில்ல விடக்கூடிய அஃபென்ஸா இருக்கணும், பிணையில் விடக்கூடிய குற்றமா இருக்கணும். அப்பதான் அவங்கள விடுவாங்க. ஓகே, அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பெயில் பாண்டு. ஓகே, அவங்க பெயிலபிள் அஃபென்ஸாவும் இருக்கு. அடுத்ததான் என்னன்னு பாத்தீங்கன்னா டீன் போட்டு ஆஹ் இந்த பிணை முறி அந்த அந்த அதாவது பிணை முறி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு ஃபார்ம் தான் அது. ஸோ பெயில்ல பெயில் ஃபர்ஸ்ட் அவரை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெயில்ல கொண்டு வரணும். அதுக்கு அது என்னவா இருக்கணும்? பெயிலபிள் அஃபென்ஸா இருக்கணும். நமக்கு அப்ப அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா பெயில் பாண்ட் வேணும், பிணைமுறி அந்த ஃபார்ம் வேணும். ஓகே, அப்புறமேட்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலி பெயில் பாண்டுக்கு அப்புறமேட்டி வெறும் பாண்டு. பெயில் பாண்ட் அப்படின்னா பிணை முறி, பாண்ட் அப்படின்னா முறி. முறி அப்படின்னா என்ன வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு வெளியில வர்றதுக்காக தனிப்பட்ட முறையில அவர் வந்து எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஏ ஃபார் ஆடியோ, பி ஃபார் பெயில். பெயில் வேணும்னா முதல்ல அது என்னவா இருக்கணும்? பெயிலபிள் அஃபென்ஸா இருக்கணும். பெயிலபிள் அஃபென்ஸா இருந்துச்சுன்னா அடுத்து நமக்கு என்ன வேணும்? ஃபார்ம் வேணும், பெயில் பாண்டு. ஸோ பெயில் பாண்டுக்கு அப்புறம் பாண்டு. அவ்வளவுதாங்க. இந்த பி ஃபார் அப்படிங்கிறதுல நம்ம வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பி ஃபார் பெயில் ஸ்டார்ட் பண்ணாவே நீங்க வரிசையா கீழே எழுத ஆரம்பிச்சிடணும். என்ன அப்படின்னா பெயிலபிள் அஃபென்ஸ், பெயில் பாண்டு, பாண்டு. ஸோ இதை நாளையும் அப்படியே வரிசை எழுதிட்டு சிடிஇன்னு அதுக்கு பேர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஏ ஃபார் ஆடியோ எழுதிடலாம், பி ஃபார் பெயில் எழுதிட்டு பெயிலபிள் அஃபென்ஸ், பெயில் பாண்டு, பாண்டு அப்படின்னு போட்டு சிடிஇன்னு நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா போதும். அடுத்ததா இப்ப நம்ம ஆஹ் அதாவது இந்த ஏபிசிடிங்கிறது கீழே அப்படியே வரிசையா வந்துட்டு இருக்கும் ஏபிசிடிஇன்னு. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா லெட்டர்ஸ் ஏல ஸ்டார்ட் பண்ணி இசட் ஸ்டார்ட் வரைக்கும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு இந்த பக்கம் ஏ ஃபார் ஆடியோ, பி ஃபார் பெயில்,
அப்படியே கீழே வந்து பெயில் வந்துருச்சா, அப்போ ஓகே, அதுக்கு கீழே நமக்கு என்ன வரணும், பெயில். அது பெயிலபிள் அஃபென்ஸா இருக்கணும், பெயில் பாண்ட் இருக்கணும், பாண்ட் இருக்கணும், அப்படியே நாளே எழுதிடணும். ஸோ இப்போ 4 முடிஞ்சிச்சு. நம்ம இது வரைக்குமே இ வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது எஃப்க்கு போக போறோம். எஃப்க்கு போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ பியை பார்த்தாச்சு. அடுத்தது சி. ஸோ சி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ். சி ஃபார் சார்ஜ், ஐ மீன் எஃப்ல எழுத போறோம். பிக்கு அப்புறம் பாண்டு முடியுது. பாண்டு முடிஞ்சது பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ சார்ஜ் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார்ஜ் அப்படின்னு போட்டதுக்கு அப்புறம் சார்ஜுக்கு அப்புறம் காக்னசபிள் அஃபென்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார்ஜ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு முதல்ல பார்த்துடலாம். சார்ஜ் அப்படின்னா குற்றச்சாட்டு. ஓகேங்களா? சோ ஒருத்தர் வந்து வெயில்ல வராரு, பாண்ட் எழுதி கொடுத்துட்டு வெளில வராரு, அவரை சும்மாவா உள்ள போயிருப்பாரு, அவர் மேல ஏதோ ஒரு குற்றச்சாட்டு இருக்கணும். சோ அந்த குற்றச்சாட்டுனா சார்ஜ். சோ அதுதான் நம்ம வந்து இந்த எஃப்ல ஸ்டார்ட் பண்றோம். எஃப்னு அடுத்ததா பாண்டுக்கு அப்புறம் குற்றச்சாட்டு அப்படின்னு போட்டா அதாவது சார்ஜ். அது வந்து எஃப். ஸோ ஓகே, சார்ஜ் குற்றச்சாட்டுனா ஒருத்தர் மேல ஒரு குற்றச்சாட்டு போடுறாங்க அப்படின்னா அவர் வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்னன்னா, ஐ மீன் ஒருத்தர் மேல ஒரு குற்றச்சாட்டு போடுறாங்க, குற்றச்சாட்டுன்னா அவர் என்ன பண்ணணும், அரெஸ்ட் பண்ணணும். அப்ப அது என்னவான குற்றமா இருக்கணும், கைது செய்வதற்குரிய குற்றமா இருக்கணும், காக்னசபிள் அஃபென்ஸா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாண்டை போடுறோம். பாண்டை போட்டு அவர் வெளில கூட்டு வந்தாச்சு. ஓகே, அவர் எப்படி உள்ள போனாரு அப்படின்னா அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அப்படின்னு. அதுதான் எஃப். எந்த மாதிரி, ஓ குற்றச்சாட்டு இருந்தது அதனால உள்ள போனாரா, அப்ப வந்துட்டு அவர் எந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கணும், கைது செய்யப்படக்கூடிய குற்றமா இருக்கணும். ஸோ காகனசபிள் அஃபென்ஸா இருக்கணும். அடுத்ததா ஜி, அது ஃபில் ஆயிடும். ஓகே. ஓகே, காகனசபிள் அஃபென்ஸா இருக்கு, எல்லாமே ஓகே. சோ அப்ப இதை வந்து யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா தானே போலீஸ்க்கு இவ்வளவு விவரம் தெரிஞ்சிருக்கும். அதனால அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட், அதுவும் சீல தான் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாண்டோட முடிக்கிறோம். ஓகே, ஒரு அவரை வந்து கஷ்டப்பட்டு வெளில கூட்டு வந்தாச்சு. வெளில கூட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தவங்க கேக்குறாங்க, அவர் எப்படி உள்ள போனாரு, எதுக்காக உள்ள போனாருன்னா அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கு. ஓகே, குற்றச்சாட்டா, அப்படியா, ஓகே, ஆமா, அது வந்து கைது செய்யப்படக்கூடிய குற்றமா இருக்கு. ஓகே, அப்படின்னா யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும்ல. எஸ், கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, முறையீடு பண்ணியிருக்காங்க. சோ அதனால வந்துட்டு எழுத்து மூலமாவோ இல்ல வாய்மொழி மூலமாவோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது. சரிங்களா? சோ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. சோ இதோட சி வந்து நமக்கு இதுல எத்தனை கவர் ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப், ஜி, ஹச், இந்த 3 கவர் ஆயிருக்கும். சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஐய நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இன்னைக்கு வந்துட்டு நம்ம கம்யூனிகேஷன்லாம் முன்னெல்லாம் தந்தி அடிச்சு லெட்டர் அனுப்பி அப்படிதானே பேசிட்டு இருப்போம். இப்போ நம்ம வந்து அப்படிங்கிறது ஒரு ஹாப்பினஸா ஞாபகம் வச்சுப்போம். அப்படின்னாவே ஓ, எலக்ட்ரானிக்கல் கம்யூனிகேஷன்லாம் ஈஸியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபீலிங்கா ஞாபகம் வச்சுக்கலாம். வா வை இந்த எலக்ட்ரானிக்கல் கம்யூனிகேஷன் மீன்ஸ் நம்ம வீடியோ கால் பண்ணி பேசலாம். நம்ம எவ்வளவு தூரத்துல இருக்கவங்களா இருந்தாலும் யார்கிட்ட பேசணும்னாலும் நமக்கு கம்யூனிகேட் பண்றது இப்ப எலக்ட்ரானிக்கல் கம்யூனிகேஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் ஃபீலிங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி எலக்ட்ரானிக்கல் கம்யூனிகேஷனை தனியா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அதுதான் சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஜே போக போறோம். இப்ப ஜே ஃபார் ஜட்ஜ். ஜட்ஜுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஜட்ஜ் எங்க இருப்பாங்க, ஹைகோர்ட்ல தான் இருப்பாங்க. மீதி லோயர் கோர்ட்ல இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் சொல்லுவோம், செஷன் ஜட்ஜஸ், செஷன்ஸ் மேஜிஸ்ட்ரேட், ஸ்பெஷல் அடிஷன், ஐ மீன் மேஜிஸ்ட்ரேட் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பொதுவா ஜட்ஜ் அப்படின்னாவே நம்ம ஹைகோர்ட்ல இருக்கிறவங்கள தான் நம்ம சொல்லுவோம். எடுத்தது ஜட்ஜா அப்படின்னா ஹைகோர்ட்ல இருக்கிறவங்கள சொல்லுவோம். சோ அவங்கள வந்து ஜே ஃபார் ஜட்ஜுன்னு சொல்லுவோம். ஜட்ஜு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜட்ஜ் எங்க இருப்பாங்க, ஹைகோர்ட்ல இருப்பாங்க. சோ அந்த தான் ஜே. ஆனா இப்ப கலர் கலரா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதோட ஒரு ஒரு பேட்ச். அது மாதிரி பேட்ச் பேட்சா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் தனித்தனியா கலர் கலரா கொடுத்துருக்கேங்க. ஓகே, இப்ப ஹைகோர்ட் அப்படின்னா ஜட்ஜ் இருப்பாங்க. ஸோ ஜே ஃபார் ஹைகோர்ட் அப்படின்னு போட்டாச்சு. ஹைகோர்ட்ல என்ன நடக்கும், என்கொயரி பண்ணுவாங்க. ஃபார் கேனா கேள்வி கேட்கறது. கேள்வி கேட்கறதுனா என்கொயரி, இப்படி நீங்க வச்சுக்கலாம். ஜே ஃபார் ஜட்ஜு. ஜட்ஜ் எங்க இருப்பாங்க, ஹைகோர்ட்ல. ஹைகோர்ட்ல நடக்கும், கேள்வி கேட்பாங்க. கே கே அடுத்ததா வருது. கேல வந்து என்கொயரி பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா கேக்கு அப்புறம் IJKL. ஸோ என்கொயரி பண்ணுவாங்க, தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க, விசாரிப்பாங்க. ஸோ உயர் நீதிமன்றம். ஜே ஃபார் ஹை ஜட்ஜுனா யார் இருப்பாங்க, ஹைகோர்ட்ல தான் இருப்பாங்க. ஸோ என்கொயரி பண்ணுவாங்க. கே ஃபார் கேள்வி கேட்கறது, பரிசீலனை பண்றது.
சரிங்களா? பரிசீலனை பண்றது. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க, புலன் விசாரணை பண்றாங்க, இன்வெஸ்டிகேஷன், புலன் விசாரணை பண்ணுவாங்க. சோ இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜுடிஷியல் ப்ராசஸ் தான். ஒரு அக்யூஸ்ட தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு என்கொயரி, இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா எம் ஃபார் ஜுடிஷியல் ப்ராசஸ். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்ற நடவடிக்கை தான். ஸோ ஜுடிஷியல் ப்ராசஸ். ஓகே, ஜுடிஷியல் ப்ராசஸ், சாரி ஜுடிஷியல் ப்ரொசீடிங். இப்ப ஜுடிஷியல் ப்ரொசீடிங் அப்படின்னா, ஜுடிஷியல் அப்படின்னு வந்துட்டாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம அடுத்து நம்ம எங்க போயிடணும் பாத்தீங்கன்னா ஜூரிசெக்ஷனுக்கு போயிடணும். ஸோ எந்த கோர்ட்ல ஃபைல் பண்ணணும், எந்த கோர்ட்ல வந்து ஆர்கியூ பண்ணணும் அப்படிங்கிற இந்த ஜூரிசெக்ஷன் போயிருக்கணும். அதாவது உள்ளூர் அதிகார எல்லை வரம்பு, லோக்கல் ஜூரிசெக்ஷன். சரிங்களா? உள்ளூர் உள்ளூர் அதிகார எல்லை வரம்பு, லோக்கல் ஜூரிசெக்ஷன், என். ஓகே, எண்ணுல முடிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம இங்க அடுத்தது NOP ஸ்டார்ட் பண்ணா கூட எண்ணுல முடிஞ்சிருக்கிறதால நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்ததா ஸ்டார்ட் பண்ற செக்ஷனை வந்துட்டு எண்ல ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, எப்படி? நான் காக்னசபிள் அஃபென்ஸ், அதாவது பிடியாணை தேவைப்படக்கூடிய குற்றம். நான் காக்னசபிள் அஃபென்ஸ். சில குற்றங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணணும் அப்படின்னா நமக்கு பிடியாணை தேவைப்படும். சரிங்களா? ஓகே, இப்ப எண்ணுல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அப்ப அடுத்தது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எண்ணு தான், நோட்டிபிகேஷன். சரிங்களா? எண்ல ஸ்டார்ட் பண்ணதால அடுத்தது எண்ல மட்டும் ரெண்டு இருக்கு, அதுவும் எண்ணு தான். சோ இப்ப பாப்போம். ஐ அப்படின்னா எலக்ட்ரானிக்கல் கம்யூனிகேஷன் முடிச்சிட்டோம். இப்ப ஜே அடுத்ததா ஏபிசிடி நீங்க வரிசை எழுதிட்டு வந்தீங்கன்னா ஐ உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். அடுத்ததா ஜே. அப்ப ஜேனா ஜட்ஜ் எங்க இருப்பாங்க? ஹைகோர்ட்ல இருப்பாங்க. ஹைகோர்ட்ல என்ன நடக்கும்? ஜேக்கு அப்புறம் என்ன? கேவா? கேனா கேள்வி கேட்கறது. சோ என்கொயரி நடக்கும். ஓகே, என்கொயரி கூட இன்னொன்னு என்ன நடக்கும்? இன்னொன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க பாரு. சோ அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஐல வந்துரும். சரி, எல்ல வந்துரும். சோ ஓகே, JKL. ஓகே, இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருச்சு. இன்வெஸ்டிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இது எல்லாமே என்னன்னா ஒரு ஜுடிஷியல் ப்ரொசீடிங். சோ அடுத்த ஜுடிஷியல் ப்ரொசீடிங். ஸோ ஜுடிஷியல் ப்ரொசீடிங் அப்படின்னாவே நமக்கு ஜுடிஷியல் ப்ரொசீடிங் அப்படின்னாவே நமக்கு எந்த கோர்ட்ல நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஜூரிசெக்ஷன் நமக்கு தெரியணும். ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் ஜூரிசெக்ஷன் அப்படிங்கிறத எண்ணுல வருது. கரெக்டா நீங்க இதை எண்ணு வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஏபிசிடி இருக்கக்கூடிய இந்த லோக்கல் ஜூரிசெக்ஷன் எண்ணு வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. என்ன அப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எண்ல ஸ்டார்ட் ஆகும். என்னது? நான் காக்னிசபிள் அஃபென்ஸ், பிடியாணை தேவைப்படக்கூடிய குற்றம். சோ எண்ணுல ஒண்ணு இருக்கா அப்படின்னு அடுத்து இன்னொரு எண்ணு நமக்கு வேணும். சோ நோட்டிபிகேஷன். ஓகே, இதோட வந்து பியோட வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்ல ஸ்டார்ட் பண்ணி ஹைகோர்ட் ஜேல ஸ்டார்ட் பண்ணி பி வரைக்கும் இந்த ஒரு பேட்ச் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ ஹைகோர்ட்னா ஜட்ஜ் இருப்பாங்க, அங்க இன்கொயரி நடக்கும், இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். இது எல்லாமே ஒரு ஜுடிஷியல் ப்ரொசீடிங் நம்ம சொல்லுவோம். ஜுடிஷியல் அப்படின்னு வந்துட்டாவே நம்ம என்னன்னா ஜூரிசெக்ஷனை பத்தி பேச ஆரம்பிச்சிடணும். ஸோ அடுத்ததா லோக்கல் ஜூரிசெக்ஷன். ஸோ லோக்கல் ஜூரிசெக்ஷனுக்கு அப்புறம் எண்ணுல கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ இங்க வந்து நான் காகனசபிள் அஃபென்ஸ், அதே மாதிரி நோட்டிபிகேஷன். ஸோ இதோட இந்த எல்லோ பேட்ச் முடியுது. ஓகே, இப்போ பியோட முடிச்சாச்சுங்களா? ஓகே, அடுத்ததா கியூ. இப்ப வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? நோட்டிபிகேஷன் வரைக்கும், பி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கியூவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சரி இத்தனை நோட்டிபிகேஷன் இது எல்லாமே கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? அவன் ஏதோ குற்றம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி. ஒருத்தன் குற்றம் பண்ணியிருக்கான் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த குற்றத்தை யார் விசாரிப்பாங்க, அது யார் எஃப்ஐஆரா போடுவாங்க அப்படின்னா ஒரு காவல் நிலையத்துல இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அலுவலர் தான் வந்துட்டு அந்த குற்றத்தை வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு தருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல அப்போதைக்கு அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல இருக்க பொறுப்பு அலுவலர் தான் அந்த குற்றத்தை வந்துட்டு கம்ப்ளைண்டாவே ரெஜிஸ்டர் பண்றாரு. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர். சோ ஓகே, இப்ப பி வந்துட்டு நோட்டிபிகேஷனோட நீங்க முடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்ததா கியூ, அண்ட் அஃபென்ஸ். சோ அஃபென்ஸ் குற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஸ்டார்ட் ஆறது வந்துட்டு கியூ. ஆர், யார் அதை வந்து குற்றத்தை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காவல் நிலையத்துல இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அலுவலர். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர். சோ கியூஆர் அப்படிங்கறது மட்டும் அஃபென்ஸ். அந்த அஃபென்ஸை வந்துட்டு யாரு ஃபைல் பண்றாங்க அப்படின்னா ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன், காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பு அலுவலர் தான் வந்துட்டு அந்த குற்றத்தை பதிவு பண்றாங்க. சோ இது ரெண்டும் ஒரு பேட்ச். இது ரெண்டும் நீங்க அப்படியே கியூஆரை வந்து நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா கியூஆர் வரைக்கும் முடிச்சாச்சு. இப்ப நம்ம வந்து எங்க போக போறோம் அப்படின்னா பிளேஸ். இப்ப பி செக்ஷன், அதாவது எல்லாமே ஒரு கண்டினியூவா 4 செக்ஷன் வந்து பின்னே வரும். சரிங்களா? இப்ப அஃபென்ஸை பார்த்தாச்சு. அந்த அஃபென்ஸை யாரு ரெஜிஸ்டர் பண்றா அப்படின்னா
ஆஃபீஸர்ஸ் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க, காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அலுவலர். ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ், இடம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இடம், அது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடம், அந்த இடத்துல வந்துட்டு போலீஸ் வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. ஸோ போலீஸ் ரிப்போர்ட் பண்றாங்கனாவே ஃபர்ஸ்ட் ஒரு இடம், அந்த இடத்துல போலீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் ஆகி அப்படியே ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ரிப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா போலீஸ் அசம்பிள் ஆகி ரிப்போர்ட் பண்றாங்க, எங்க இருப்பாங்க போலீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. ஸோ எதுக்காக ரிப்போர்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கிட்ட பேசுறதுக்காக, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்திருக்காரு வந்து பேசுறதுக்காக அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்க போட்டிருக்கக்கூடிய எஃப்ஐஆரை உங்களுக்கு சாதகமா வாதாடி கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். ஸோ நீங்க போட்டிருக்க கேஸுக்கு சாதகமா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து எதையும் விசாரிக்க போறது கிடையாது. நீங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பின்னாடி தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அதை வச்சுதான் கோர்ட்ல ஆர்கியூ பண்ண போறாரு. ஸோ அவரை அதனால இந்த இடத்துல வந்து நம்ம கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எஸ்டியூவின்னு அப்படியே அடுத்தடுத்த செக்ஷன்ல நம்ம போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன போடுறோம், பிளேஸ் போடுறோம். பிளேஸ்ல வந்துட்டு என்ன ஆகுனா போலீஸ்லாம் ரிப்போர்ட் ஆகுறாங்க. ஸோ போலீஸ்லாம் ரிப்போர்ட் ஆகுறாங்கன்னா அது என்ன இடமா இருக்கும், போலீஸ் ஸ்டேஷனா இருக்கும். அவங்க முன்னாடி யார் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பேசிட்டு இருக்காரு. ஸோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க போட்டிருக்கக்கூடிய எஃப்ஐஆருக்குலாம் நீங்க தான் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஸோ அதனால வந்துட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. ஸோ பிஎஸ்டியூவி வரைக்குமே வந்து இந்த பிபிபி அப்படிங்கிறதுல வந்து கவர் ஆயிடும். மொத்தமா 4 செக்ஷன் இதுல கவர் ஆயிடுது. ஓகே, அடுத்ததா ஃபைனலா WXYZ எல்லாமே வரிசை என்னன்னா ஃபார் டபிள்யூல வந்து என்னன்னா சப்டிவிஷன். ஸோ சப்டிவிஷன் அப்படின்னா உட்கோட்டம் அப்படின்னு அர்த்தம். ஒரு மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் உட்கோட்டம், ஒரு மாவட்டத்துல இருக்கக்கூடிய உட்கோட்டம் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா சப்டிவிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ ஒரு மாவட்டத்துல ஒரு சின்ன ஒரு ஏரியாவை எதுக்காக சொல்றாங்க, ஒரு அக்யூஸ்டுக்கு சம்மன் அனுப்பணும், அதுக்காக கேக்குறாங்க. ஆஜர் கட்டளை வழக்கு. சோ ஒரு சப்டிவிஷனை பத்தி நம்ம ஏன் இங்க பேசுறோம், டபிள்யூல சப்டிவிஷனை பத்தி ஏன் பேசுறோம் அப்படின்னா ஒரு ஒரு அக்யூஸ்டுக்கு சம்மன் அனுப்ப போறோம், ஆஜர் கட்டளை, சம்மன் கேசஸ். சரிங்களா, அவன் உட்கோட்டம் எங்க இருக்கிறான்னு தெரிஞ்சா தானே நம்மளால சம்மன் அனுப்ப முடியும். சோ சப்டிவிஷன் வந்து டபிள்யூ. சோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்மன் அனுப்புறோம். சோ சம்மன் அனுப்புறோம். ஓகே, சம்மன் அனுப்புனதுக்கு அப்புறம் எதுக்காக, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வழங்குறதுக்காக. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒய்னா எதுக்காக அப்படின்னு ஞாபகம் வச்சு, எதுக்காக, பாதிக்கப்பட்டவங்களுக்கு விக்டிம்க்கு நீதி வழங்குறதுக்காக அவரை வந்து ஆஜராக சொல்லி இது பண்றதுக்காக சம்மன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்டிவிஷன், இந்த இடத்துல சப்டிவிஷன் டபிள்யூல ஏன் பாக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அக்யூஸ்ட் எங்க இருக்கான்னு பாக்குறதுக்காக. சோ சப்டிவிஷன் வந்து டபிள்யூ அப்படின்னா அவனுக்கு எதுக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அவனுக்கு சம்மன் அனுப்புறதுக்காக. ஏன்னா அது ஒரு சம்மன் கேஸு, எக்ஸ் சம்மன் கேஸு. ஸோ ஒய் அப்படின்னா எதுக்காக அப்படின்னா விக்டிம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கறதுக்காக. ஓகே, அப்பவும் அவனுக்கு சம்மன் அனுப்பியும் வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வழங்குறதுக்காக வாரண்ட் போட்டுருவோம். அதுதான் இசட், பிடிக்கட்டளை வழக்கு. சரிங்களா, வாரண்ட் கேசஸ். சரிங்களா, அவனா வாரண்ட் போட்டுருவோம். இதுதாங்க வந்து இசட் வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பாத்துடலாமா ஒரு டைம். ஏ ஃபார் ஆடியோ, அதை மட்டும் ஞாபகம். பி ஃபார் பெயிலு, அந்த பெயில் வரணும். நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏபிசிடின்னு இசட் வரைக்கும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி ஒரு ஸ்டோரி மாதிரி வரிசையா எழுதிட்டு வந்துருங்க. ஏ ஃபார் ஆடியோ, பி ஃபார் ஆக்சுவலி பெயில். ஸோ பெயில்ல ஒருத்தன் வெளில வரணும், முதல்ல அது பெயிலபிள் அஃபென்ஸா இருக்கணும். அப்படியே பெயிலபிள் அஃபென்ஸ் ஆனா அவன் எதை கொடுத்து வரணும், பெயில் பாண்டு கொடுத்து வரணும். சோ அவன் வெளில வந்து எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக அடுத்தது பெயில் பாண்டு, அப்படியே பெயில குறைச்சிருங்க பாண்டு. ஓகே, இதோட முடிஞ்சது. அடுத்ததா எதோட முடிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா ஈயோட முடிஞ்சிருக்கும். சோ ஓகே, இப்ப அடுத்ததா நம்ம வந்து சீல ஸ்டார்ட் பண்ணோம். சீல பொறுத்த வரைக்கும் என்னன்னா அப்படின்னா சார்ஜ், எஃப்ல வந்து சார்ஜ். சார்ஜ்னா அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான ஆஹ் குற்றச்சாட்டை வைக்கிறது. வெயில்ல ஒருத்தன் வெளியில அப்படி வரானா அவனுக்கு முதல்ல குற்றச்சாட்டு இருக்கணும். அந்த குற்றச்சாட்டு கைது செய்யப்படக்கூடிய குற்றமா இருக்கணும். அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். சோ சார்ஜ் காக்னசபிள் ஆஃப் கம்ப்ளைண்ட். இது ஹச் முடிஞ்சிச்சுன்னா அடுத்ததா ஒரு ஹைலைட் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஐ அப்படின்னா ஒரு 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 என்ஜாய்மெண்டான ஒரு ஃபீலிங்னு வச்சுக்கோ. எலக்ட்ரானிக்கல் கம்யூனிகேஷனாவே இன்னைக்கு ஒரு ஒரு என்ஜாய்மெண்டான ஒரு விஷயம் தானே. சீக்கிரமா எல்லாத்தையுமே டைரக்டா பார்க்காம ஐ மீன் ஆன்லைன்லயே பாத்துக்கலாம். அதுதான் ஐ, எலக்ட்ரானிக்கல் கம்யூனிகேஷன். ஓகே, இப்ப ஜே ஃபார் ஹைகோர்ட்னு நான் சொல்லிட்டேன். ஹைகோர்ட் நீங்க ஸ்டார்டிங் எடுத்தீங்க அப்படின்னா கேனா கேள்வி கேட்கறது, என்கொயரி, அப்படியே பக்கீல வந்து இன்வெஸ்டிகேஷனு,
இன்வெஸ்டிகேஷன் முடிச்சது இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜுடிஷியல் ப்ரொசீடிங் தான். ஜுடிஷியல் அப்படின்னு வந்தாவே ஜூரிசெக்ஷனை பத்தி பேசணும். ஸோ லோக்கல் ஜூரிசெக்ஷனு, லோக்கல் ஜூரிசெக்ஷன் அப்படிங்கிறது எண்ட்ல கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அப்படின்னு அப்படி ஆயிருந்தாதான் நான் காக்னசபிள் அஃபென்ஸ் அப்படிங்கிறத பாத்துருவோம். அது கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு எண்ட்ல ஒண்ணு இருக்கு, நோட்டிபிகேஷன். ஸோ இதோட கம்ப்ளீட் ஆயிருக்கும். அடுத்தது கியூ அப்படின்னா அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு குற்றம் அப்படின்னா ஒரு கிரைம் அப்படின்னா அதை யார் பதிவு பண்ண போறா, பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, காவல் நிலையத்துல பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. ஸோ ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன், ஆரோட முடியுது. ஓகே, இப்ப அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா எஸ் பொறுத்த வரைக்கும் பிளேஸ், போலீஸோட ரிப்போர்ட் ஆகுறாங்க. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன், எந்த இடத்துல ரிப்போர்ட் ஆகுறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனு. அங்க யார் இருப்பாங்க அப்படின்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இதுதான். ஓகே, இப்போ இவ்வளவும் எதுக்காக பண்றாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் அக்யூஸ்ட முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அவனோட சப்டிவிஷன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். டபிள்யூல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு சம்மன் அனுப்புறோம், சம்மன் கேஸ். ஸோ எக்ஸ்ல வந்து சம்மன் அனுப்புறோம். எதுக்காக இதெல்லாம் பண்றோம், ஒய் அப்படின்னா விக்டிமுக்கு நீதி வாங்கி கொடுக்கறதுக்காக. ஸோ அப்பவும் அவன் வரல அப்படின்னா அதை வந்து என்ன போறோம், வாரண்ட் போட்டுறோம், இசட் வாரண்ட். ஸோ இப்படியே நீங்க ஏபிசிடியை வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன ஆர்டர் படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாவே ஈஸியா இருக்கும். ஓகே, மீதி செக்ஷன் 3 அவ்வளவா நமக்கு இதா இருக்காது. பட் இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் குற்றங்களோட கட்டுமானம். ஸோ குற்றங்களோட கட்டுமானம் அப்படின்னா என்னன்னா, இப்ப எந்த மேஜிஸ்ட்ரேட்டு எந்த இதை பார்க்கணும் அப்படிங்கறத இதுல இது பண்ணியிருப்பாங்க. ஆஹ் பாத்தீங்கன்னா ஆஹ் ஒருத்தர் வந்துட்டு ஜாமீன்ல கூட்டிட்டு வந்து நிறுத்துறோம் அப்படின்னா, ஸோ அந்த நீதித்துறை மேஜிஸ்ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்துட்டு அதை பார்க்கணும். ஸோ இது என்ன மாதிரியான கிரைம், எந்த எந்த பர்சன் அதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இதுல டெஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பொறுத்திக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கறதா வந்துட்டு இந்த குற்றங்களுடைய கட்டுமானம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதுக்கு இன்னொன்னு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு மேஜிஸ்ட்ரேட், ஸோ எந்த கிளாஸ் இப்போ மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த செகண்ட் கிளாஸா இல்லை மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளாஸா, இல்லை எந்த ஏரியால எந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா விசாரணை பண்ணணும். ஸோ எந்த கிரைமை யார் வந்துட்டு விசாரணை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு அத்தாரிட்டியை டிசைட் பண்றது. ஸோ 3 அப்படின்னா குற்றங்களுடைய கட்டுமானம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கறத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எந்த மேஜிஸ்ட்ரேட்டும் எந்த கிரைமை வந்துட்டு ட்ரையல் எடுத்து நடத்துவாங்க, ஸோ யாரு எதை விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஜுடிஷியல் இதை பத்தி பேசுறது. நீங்க ஜஸ்ட் இது குற்றங்களோட கட்டுமானம் அப்படிங்கறது செக்ஷன் 3, எந்த ஜட்ஜி எதை விசாரிக்கிறாங்க அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்ததா செக்ஷன் 4. செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் என்னன்னா இதுவும் அப்படிதான். பிஎன்எஸ்ல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த குற்றங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த 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 குற்றங்கள் எல்லாம் வந்துட்டு இந்த பிஎன்எஸ்எஸ்ல படி ப்ரொசீஜர் படி தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் செக்ஷன் 4. ஸோ பிஎன்எஸ்எஸ்ல சொல்லி இருக்கக்கூடிய குற்றங்களை வந்துட்டு இதுல விசாரிக்கணும் அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த சட்டத்தின்படி, பாரத நீதி சட்டம், இந்த பாரத நியாய சுரக்ஷா இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை வந்துட்டு இந்த சட்டங்கள், இந்த பிஎன்எஸ்எஸோட ப்ரொசீஜர் படி விசாரிக்கணும் அப்படிங்கறதுலதான் இந்த செக்ஷன் 4 வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்ததான் செக்ஷன் 5. ஸோ சேவிங்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் ஒரு லோக்கல் ஆக்ட் ஒன்று இருக்கு அப்படின்னா அந்த லோக்கல் ஆக்டை வந்துட்டு இந்த பிஎன்எஸ்எஸ் வந்து மீறாது, அது எந்த விதத்திலையும் பாதிக்காது அப்படிங்கறதுதான் இந்த சேவிங்ஸ். இப்ப லோக்கல்ல வந்துட்டு ஒரு சட்டம் ஏற்றிருப்பாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு லோக்கல் சட்டம் இருக்கும். அந்த லோக்கல் சட்டம் இப்ப லோக்கல் சொல்லப்பட்ட சட்டத்துல இருக்கிறது கேட்கணுமா இல்ல இந்த பிஎன்எஸ்எஸ்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இதை கேட்கணுமா அப்படின்னா லோக்கல் சட்டத்தை தான் வந்து ப்ரிவீல் ஆகும். இந்த பிஎன்எஸ்எஸ் வந்து ஓவராலா இருந்தாலும் கூட அந்த ஸ்பெசிபிக் குற்றது, இப்ப நைட்டு 10 மணி வரைக்கும் கடை திறந்து வச்சிருக்க கூடாது அப்படின்னு லோக்கல் சட்டம் சொல்லுச்சு அப்படின்னா பிஎன்எஸ்எஸ்ல வந்துட்டு 12 மணி வரைக்குமே கடை திறந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அங்க லோக்கல் சட்டம் தான் ப்ரிவீல் ஆகும். 10 மணி வரைக்கும்னா 10 மணி வரைக்கும் தான் இது பண்ணிக்கணும். அதுக்குன்னு ஸ்பெசிபிக் ஆக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து இந்த பிஎன்எஸ்எஸ் வந்து அடாப்ட் ஆகாது. அதர்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் அடாப்ட் ஆகும். லோக்கல் சட்டம் இல்லை அப்படின்னா அடாப்ட் ஆகும். அதர்வைஸ் பிஎன்எஸ்எஸ் வந்து லோக்கல் சட்டத்தை பாதிக்காது அப்படிங்கறதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேவிங்ஸ். சரிங்களா. இன்னைக்கு சாப்டர் 1ல 5 செக்ஷன் தான். செக்ஷன் 1 நமக்கு பார்த்தது குறுந்தலைப்பு, அளாவகை, தொடக்கம். செக்ஷன் 2ல வந்து சொற்பொருள் விளக்கத்தை பத்தி பார்த்திருக்கோம். இந்த மாதிரி இசட் வரைக்குமே, ஏல ஸ்டார்ட் பண்ணி இசட் வரைக்குமே. அடுத்ததான் செக்ஷன் 3 வந்து பொறுத்த வரைக்கும் இந்த குறிப்புகள் அண்ட் கட்டுமானம், ரெஃபரன்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ரெஃபரன்ஸ், எந்த மேஜிஸ்ட்ரேட் யாரை விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் சிம்பிள், இந்த பிஎன்எஸ்ல சொல்லியிருக்கக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஎன்எஸ்எஸ் படிதான் விசாரிக்கணும்.
இந்த ப்ரொசீஜர் படி தான் விசாரிக்கணும்னு சொல்றாங்க. செக்ஷன் 5 பொறுத்த வரைக்கும் சேவிங்ஸ். ஸோ லோக்கல் சட்டத்தை எந்த விதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டமானது பாதிக்காது அப்படிங்கிறது சேவிங்ஸ். ஓகேங்க, இன்னைக்கு சாப்டர் 1 வந்து நம்ம பார்த்துருக்கோம். இனி ஃபர்தரா அடுத்தடுத்த கிளாஸ்ல அடுத்தடுத்த சாப்டர்ஸ் பார்ப்போம். இதுல இந்த டெஃபனிஷன்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டெஃபனிஷன் கண்டிப்பா ஒரு 1 மார்க்ல கேட்டுருவாங்க. அதனால நம்ம சொன்ன ஆர்டர் படி நான் கலரா ஹைலைட் பண்ணது காரணமே ஒரு பேட்சா நீங்க ஞாபகம் வச்சுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நீங்க வந்துட்டு இந்த டெஃபனிஷன்ஸை மட்டும் நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதியெல்லாம் ஒன் ஒன் லைன்ல நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தா போதும். ஓகே, இந்த கிளாஸை இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்ஸ்.